இந்த எழிலனோட 25 ஆண்டு விழாவும் தேசிங் ராஜா பட 2 ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் அந்த டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அப்புறம் எழில் சார் கூட தேசிங் ராஜா பண்ணிவிட்டு இப்போ தேசிங் ராஜா 2 பண்ணுறேன். ஆமாம், அந்த படத்தோடு இந்த படத்துக்கு ரொம்ப இன்னும் எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது. அதுமாரி இந்த படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு காட்சியாக இருந்தாலும் அது ஒரு ஆர்டிஸ்ட்டாக போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 45-50 பேர் ஆர்டிஸ்டாகவே இதில் நடிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இது வந்து பெரிய ஒரு நடிகர் பட்டாலுமே கொண்ட இந்த படம். எப்பவுமே ஒரு அண்ணன் ஷூட்டிங் போனோம்னா ஜாலியாக இருக்கும். அந்த சில ஷூட்டிங் தான் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுமாரி எழிலண்ணன் இந்த ஷூட்டிங் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா நடிகர்களையுமே வந்து ஒரு யாரையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். சின்ன கேரக்டர் பண்ணாலும் சரி, பெரிய கேரக்டர் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் டைலாக் வரணும், எல்லாரும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய டைரக்டர் அவரோட இன்னொன்று எவ்வளோ படம் பண்ணாலும் போர் அடிக்காது. அவர் வந்து ஒரு எப்படி இயக்குனரோட நடிகர்பாங்களோ அதேமாரி அவர் நடிகரோட இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளரோட இயக்குனர். அண்ணன் வந்து இன்னும் பல ஆண்டுகள் 25, 30, 40, 50ன்னு சொல்லி 50வது பொன்விழா காணணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். தேசிங் ராஜா 2க்கும் எழிலண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் தெரியும், நம்ம எழில் சாருக்காக முதல்ல வந்திருக்கோம் அண்ட் படத்தை வாழ்த்த வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு 2 பேரை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். எழில் சாருக்கு முன்னாடி எழில் சாருடைய 25 வருஷ பயணத்தை வந்து ஒரு விழாவாக எடுத்து அந்த விழாவில் அவரை சிறப்பிக்கணும்னு நினச்ச முதல்ல ப்ரொடியூசருக்கும் அந்த கதாநாயகனுக்கும் முதல்ல நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே உங்கள் படம் ரொம்ப நல்லா ஓடும் சார். பிகாஸ் எழில் சார் டிசர்வ்ஸ் இட். அவர் பண்ண படங்கள்லாம் பல ஹீரோஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸையும் ஒரு நல்ல ஒரு பயணத்துக்கான ஒரு வழியையும் அமைச்சு கொடுத்தது. அதே மாதிரி தான் எனக்கும் அவருடைய பயணத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எழில் சார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் ஸ்கிரிப்ட் நான் படிக்கவே மாட்டேன், அவர் சொல்கிறத தான் நான் கேட்பேன். ஸ்கிரிப்ட் படிக்கிறத விட சார் ஒரு தடவை நீங்கள் கதையை சொல்லுங்களேன், ஒரு படத்தை வந்து 10 தடவை பார்த்த மாதிரி இருக்குது சார், நீங்கள் சொல்கிறதே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்வார், அவ்வளோ இயல்பாக சொல்வார், ஒவ்வொரு ஷாட் எப்படி நடிக்கணும்னு சொல்லுவார், என்ன எமோஷன்னு சொல்லுவார், ஒரு சின்ன காமெடி சீனை கூட அவ்வளோ ரசித்து அவர் வந்து சொல்லுவார். ஆனால் என்னென்னா அவர் சொல்லும் போது காது கொடுத்து நம்ம கேட்கணும், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் லாரி வந்து சார், ஒரு லாரி சார், என்ன சார், இல்லை ஓப்பன் பண்ணால் ஒரு லாரி வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு, அதுக்கப்புறம் இந்த லாரியிலேருந்து ஒருத்தன் இறங்கி ஏசி ஆஃப் பண்ணுங்க, அப்புறம் சேரை பக்கத்தில் போயிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஸோ எழில் சாருடைய அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, கதை சொல்லும் போது அது உள்ளே போயிடுவார், அந்த லொக்கேஷன் உள்ளே போயிடுவார், அந்த சீன் உள்ளே போயிடுவார். அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கணும். அப்படியே கேட்டால் ஒரு நல்ல படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும். அவர் எப்போ கதை சொன்னாலும் சார் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார்னு கேட்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னுடைய கரியரில் தீபாவளி. அந்த படத்தை வந்து எழில் சார் இயக்குனார். இன்றைக்கும் வந்து ஒரு திருப்பதி பிரதர்ஸ், நம்ம லிங்குசாமி சார் அவங்க பிரதரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் வந்து சொன்னேன், உண்மையாகவே எனக்காக அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை எழில் சாருக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா நான் வேறு, நான் படங்கள் பண்ணுறது அதெல்லாம் வேறு. ஆனால் எழில் சாருடைய கதை வந்து முதல் தடவை ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்த்தேன். அப்போ தான் நான் கதையை கேட்டேன், இந்த கதையை கேளுங்க அப்படின்னாங்க. கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அண்ட்
இந்த மாதிரி எழில் சார் நீங்கள் நல்ல படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் சார். ஃபாஸ்ட்டாக பண்ணணும் சார். நிறைய படங்கள் வரணும் சார். நாங்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். அண்டு பார்த்திபன் சார் சொன்னார் இந்த எஸ்னா வந்து ஸ்பெஷல் எழில் அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நோ சொல்லாத எழில் அவர். எல்லாத்துக்கும் எஸ் தான் அவர். சார் இந்த ஷார்ட் இப்படி பண்ணிக்கலாமா சார், சார் இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணிக்கலாம், எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ரேர். அது பார்க்குறது எல்லாமே நல்லா வரணும்னு நினச்சி அந்த ப்ரொடக்ஷனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய சில டைரக்டர்ஸில் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர். அதனால்தான் இந்த அளவுக்கு அவருக்கு பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு. அண்ட் 25 சும்மா இன்னும் நிறைய போனோம். அவர் நாங்களும் கூட இருக்கோம். கண்டிப்பாக நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். 50 ஆகணும், 75 ஆகணும், 100 ஆகணும், 100 வயசு நல்லா இருக்கணும். அவர் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஜெயம் ரவி அவர்களுக்கு நன்றி. இங்கே எழில வந்து பாராட்டணும்னு அவசியம் இல்லை, இங்கே வந்தாலே பாராட்ட தான் வந்திருக்கோன்னு அவசியம். அதனால் தனியாக அங்கே வந்து பாராட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தேடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, சிஷ்யன் வந்து சினிமாவுக்கு வந்து 25 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் அவர் குருவாக இருந்த எனக்கு வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கூட ஆகலை. அந்த மாதிரி ஒரு நினப்பில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கவே மாட்டேன். அதில் ஒரு புத்திசாலித்தனம் ஒன்று இருக்குது. பொதுவாக நம்ம எழில் வந்து கொஞ்ச நாள் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். பொதுவாக நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா, நல்ல நல்ல அசிஸ்டன்ஸ்லாம் மறந்துடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதில் வழக்கமாக நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா. அதனால் இசையே புள்ளி புள்ளி புள்ளி, கடலே புள்ளி புள்ளி புள்ளி, பார்த்திபன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு. பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து 2 டோர் இருக்கும். இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகணும். இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நான் திறந்து பார்த்தேன். பார்த்தா இசையே பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு. எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டு கோவம் வந்துருச்சு. யோ இல்லையா, அது இசையே புள்ளி புள்ளி புள்ளின்னா புள்ளி புள்ளி வச்சு இல்லை சார், நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க, அதனால் நீங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு. இப்போது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இப்போ நான் புதுசாக பண்ணுற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அந்த ஃபஸ்ட் லுக் வந்து ஸ்க்ரீனில் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக அது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காது. அது என்ன அறியாமல் நடந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம். அது சின்ன இடம். அது சார் இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வழக்கமாக இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் பன்னீர் தெளிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல இதை வச்சுருங்க அப்படின்னு. அன்றைக்கி காலையில் வேகமாக அந்த அசிஸ்டண்ட் ஓடி வந்து, பன்னீர் சொம்பு எவ்வளோ பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டார். எதுக்குங்க பன்னீர் சொம்பு? இல்லை நீங்கள் தானே சார் சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணுன்ட்டு. முதல்ல பன்னீர் சொம்பு வச்சா தானே சார் அதை வைக்க முடியும். நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த இடத்துல வைங்க. ஸோ பொதுவாகவே நம்மக்கிட்ட ஒரு 100 பேர் 500 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னுடைய இந்த 33 வருஷத்தில் வந்திருந்தால் கூட எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில். அதனால தான் எஸ் எழில்னு இருக்குது. எஸ் எழில்னா ரொம்ப ஸ்பெஷல் அவர். அதே மாதிரி சின்சியர், சைலண்ட். நாளைக்கு அவர் துள்ளும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார். அவ்வளோ அமைதியான ஒருத்தர். கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும். இந்த தேசிகராஜா 2வோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க, வந்து தான் பார்த்தேன். மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், விமலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்ஃபினிட்டினா முடிவில்லாத அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற, இந்த தயாரிப்பாளர் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பாக்கியராஜ் சார் யார்கிட்டையோ இடம் எங்கன்னு கேட்டு தெளிவாக கேட்டதாக சொன்னார். முதல்ல அவன் தெளிவாக இருக்கான்னு பார்த்துருக்கணும். அது மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கும். எனக்கும் நடந்திருக்கு. அதான் அவராக இந்த கோடம்பாக்கத்துக்குள்ளேயே எனக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நிஜமாகவே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களே நிறைய ஹியூமர் கலந்துருக்கும். அவர் எதுக்காக சொன்னார்னா, எழில் வந்து ஹியூமர் சைடு போனது தான். ஆக்சுவலாக அவர் பிகினிங் ஸ்டேஜிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், அப்புறம் லவ் சென்டிமெண்ட்ஸ், அதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் ஹியூமர் சைடு போகும்போது அது வரவேற்பு ஜாஸ்தி. அது என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். ஹியூமர் வந்து எப்பவுமே சினிமாவுக்குன்னு வரும்போது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்குள்ளே வரும்போது மக்கள் வந்து மனசார சிரிச்சிட்டு அது பண்ணுறல அதில் ஒரு எப்பவுமே தனி அலாதி ஒரு இன்பம் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி படங்கள் கொடுக்கும்போது ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். அதை எப்போ கையாள ஆரம்பித்தாரோ அதிலேருந்து அவருக்கு தோல்வி இருக்காது. தோல்வி இருந்ததில்லை, இனிமேலும் இருக்காது. எழில், நான் படித்த பள்ளிக்கூடம், நான் குடியிருந்த கோவில் அப்படின்லாம் சொல்லலாம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அங்கேருந்து தான் அவர் வந்தார். ஸோ நாங்கள் அப்போ அங்கே சந்தித்தது கிடையாது. எங்களுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து தான் அவர் அது உள்ளேருந்து வந்தார். ஆனால் நேற்று சௌத்ரி சாரை பார்க்கும்போது அவர் இப்போ ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, தெலுங்கில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் நியூ ஃபேஸ் டைரக்டர் தான். இது எத்தனை டைரக்டர் சார்? அதெல்லாம் யார் ஏன் கணக்கு வச்சுருக்குது அப்படின்றது அவருக்கே தெரியல. ஸோ அப்படி நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸு, நியூ ஃபேஸ் டெக்னீஷியன்ஸு, நிறைய ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண அவருக்கே கணக்கு தெரில. அவர் இப்போ 98 படம் முடிஞ்சிச்சு. 100வது படம் மிகப்பெரிய படமாக அவர் படம் வரணும். அதுக்கு அவரே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வந்த எழிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இந்த சேம் டைம் தேசிங்க ராஜா ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் லுக் அந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார் கூட நானும் பணிபுரிஞ்சிருக்கேன். ஞானசன் அந்த அந்த படமும் எழிலும் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். எழில் 25 வருஷம் அப்படிங்கிறது நமக்கு யாரை சொன்ன மாதிரி படைப்பாளிகளுக்கு வயசு கிடையாது. அவர் என்றும் 25 வயசோட இருக்கட்டும். 25 வயசாக மைண்டில் இருந்தால் தான் கதைகளும் வரும், ஹியூமரும் வரும், காட்சிகளும் வரும். அப்படி இயக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு இயக்குனர். எனக்கு வாழ்த்த வயது இருக்குது, அதனால் வாழ்க பல்லாண்டு எழில். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா 50 படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நேற்று கூட ஒரு லால் சலாம் ஆடியோ லஞ்சுக்கு போயிருந்தேன். அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டாரா? இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக தானே இருக்கார். ஸோ இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் இது அடிக்கடி தரவாதீங்க. ஸோ வயசு ஆனாலும் என்றைக்குமே சினிமாக்காரங்களுக்கு அது ஒரு இளமை இது கொடுக்கும். காரணம் இந்த நம்மளுடைய கற்பனைகள், அந்த மாதிரி கற்பனைக்கு வயசே கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்த அனுபவங்களை இன்றைக்கி பண்ணும்போது நம்மளும் அந்த சின்ன வயசுக்கு போனால் தான் அதை படம் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த வயசு என்றைக்குமே ஒரு காரணமாக இருக்காது. என்றைக்கும் இளமையான படங்களை எடுத்துகிட்டு இருக்கலாம். இளமையான படங்கள் தான் இன்றைக்கி நல்லா ஓடுது. இன்றைக்கி தேட்டர்லேயே ஜனங்கள் பார்க்கணுன்னா யூத்து தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் இளமையான படங்களே நிறைய எடுக்கணும். வாழ்த்துக்கள் எழில். என்னையும் அழைத்து இந்த விழா மேடையில் நிற்க வைத்ததற்கு நன்றி. வணக்கம். எழில் சார் தொடர்ந்து துல்லாத மனம் துள்ளும், பெண்ணின் மடையை தொட்டு, பூவெல்லாம் முன் வாசம், அமுதன், இப்படி படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய பிரேக். தீபாவளி ஒரு பிரேக் விழுந்துச்சு. பிரேக்கு வந்தோடனே அவர் என்ன பண்ணார்னா அடுத்து படம் பண்ண துடிக்கவே இல்லை. ஒரு அமைதியான இடத்துக்காக யூனியனில் ஒரு பொருளாளராக உட்காந்தாங்க. யூனியனுக்கு குறிப்பாக ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. யார் உட்காந்தாலும் அவங்களை எந்திரிக்க விடாது. அந்த சேர் கம் போட்டு ஒட்டியிருக்கோம். அப்படி இதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. செல்வமணி சார்லாம் 20 வருஷமாக அவரை எந்திரிக்க விட மாட்டேது சேர். இப்போ தான் நான் கம்மெல்லாம் ஒட்டி பிரித்து அவரை எந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதேமாரி அது அடுத்த ஆர் உதயகுமார் அண்ணன், பேரரசார், இவங்கெல்லாம் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சேவை ஒரு பெரிய போதை. அப்படியே உறுப்பினருக்கான சேவை செய்யும்போது பெரிய போதையாகி அப்படியே சங்கத்திலேயே நம்ம அர்ப்பணிச்சிருவோம். ஆனால் எழில் சார் என்ன பண்ணார், சேவையும் முக்கியம்தான், அதற்கு மேலே என்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம்னு சொல்லி அந்த இடத்துல பொருளாளர் வேலை பார்த்தாலும் அந்த பொருளாளர் பதவிக்கு எவ்வளவு நியாயம் பண்ணினாரோ அதே பேர் ஒரு படைப்பாளராக ஒரு நியாயம் பண்ணிகிட்டே இருந்தார். அமைதியாக ஒரு மணியில் செதறினா அந்த மணியை ஒரு அழகான நரம்பில் கோத்து மாலையாக்குற மாதிரி சின்னதாக சீன் பண்ணி ஒரு கதை பண்ணிகிட்டே இருந்தார். அந்த நேரத்தில் D40 ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. வழக்கமாக எங்கள் இயக்குனர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மரியாதைக்குரிய இயக்குனர், யார்ட்டையுமே நம்ம காமெடியாக பேச முடியாது. ஒரு பக்கம் விக்ரமன் சார், ஒரு பக்கம் KS ரவிக்குமார் சார், PVA சார், யார்ட்டையுமே நம்ம காமெடியாக பேச முடியாது. எனக்கு அப்போ தான் செல்வமணி சார் பழக்கம். ஆனால் அவர் பயங்கர காமெடி சென்ஸ் சொல்லுவது எனக்கு அப்போ தெரியல. அதனால் அவர்கிட்ட நான் சீரியஸாக தான் பேசுவேன். காமெடியாக பேசக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா எழில் சார் தான். நான் பாட ஒரு பக்கத்தில் இருக்கும்போது அடிச்சு நான் பாட எனக்கு என்னென்னா என்னுடைய மூஞ்சிக்கும் என்னுடைய இதயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. நான் இப்போ காலேஜில் பெரிய என்டர்டெய்னர்.
அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இல்லாமல் பிக்னிக்கே போக மாட்டாங்க. காலேஜில் வந்து வீக்லி 2 days வந்து படத்துக்கு போனால் 4 show கன்னியூ படம் பார்ப்பேன், என் கூட தான் பார்ப்பாங்க. நான் இல்லாமல் போகவே மாட்டாங்க. அந்தளவுக்கு நான் காமெடி பண்ணிட்டே இருப்பேன், இது யாருக்குமே தெரியாது. அந்த விளக்கத்தில் நான் என்ன பண்ணேன், இந்த D40 ப்ரோக்ராமில் இஷ்டத்துக்கு ஏதோ டைலாக் போட்டுட்டே இருந்தேன். நான் பாட்டேன் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சிரிப்பு சத்தை கேட்டு இருந்துச்சு. யாரா சிரிக்கிறது பார்த்தா எலிசார் சிரிச்சிட்டே இருப்பார். எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சிட்டே இருந்தார். கண்டினியூவாக ஒரு 15 நாள் தொடர்ந்து சிரிச்சிட்டே இருந்தார். ஒரு நாள் கேட்டார், உன்னை எந்த முட்டா பையன் வந்து உங்களை வில்லனாக்குறது அப்படின்னாரு. சார் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், எனக்கு வாழ்க்கை கொடுத்த வசந்த பாலன் அவர் தான் எனக்கு வெயிலில் வில்லனாக்கிட்டார். அவர் போட்ட சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா. இல்லை ரவிமரியா, நீங்கள் சரியான காமெடி ப்ராடக்ட்டுங்க, இவ்வளோ காமெடி சென்ஸ்லாம் பார்க்க ரொம்ப ரேருங்க, நீங்கள் காமெடி இருங்க அப்படின்னாரு. சார் வில்லனா ஒரு 10 படம் நடிச்சாச்சு, இதுக்கப்புறம் யார் சார் எங்கள் இல்லை காமெடி ஆக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, இல்லை உங்களுக்கு நடக்கும் பாருங்கன்னாரு. அதையும் நீங்களே செஞ்சிடக்கூடாது அப்படின்னா. நானே படம் இல்லாமல் யூனியனில் உட்காந்துட்டு இருக்கேன். இல்லை சார் நீங்கள் பண்ணுவீங்க சார், நான் பண்ண போகிறேன், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுவோம், அந்த கேட்டை நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுதான் மனங்குத்தி பறவை. மனங்குத்தி பறவையில் சிவகார்த்திகேயன் சார் அறிமுகப்படுற படத்தில் என்னை வந்து ஒரு காமெடி வில்லனா அறிமுகப்படுத்தினார். என்னுடைய திறமையை முழுதும் அறிந்தவர் வந்து ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை பற்றி தெரியும், ஒரு ஆசிரியருக்கு தன்னுடைய மாணவனை பற்றி தெரியும். அதே போல் என்னுடைய திறமையை முழுதும் அறிந்து அடுத்தடுத்த படங்கள் மனங்குத்தி பறவை, தேசிங்க ராஜா, வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், சரவணன் இருக்க பயமேன், ஜெகஜால கல்லாடி, இன்னைக்கு தேசிக ராஜா 2. எனக்கு பெரிய அதிசயம் என்னன்னா, தேசிக ராஜா 1லையும் நான் தான் வில்லன், தேசிக ராஜா 2லையும் நான் தான் வில்லன். ஹீரோ ஒரு படத்தோடைய பார்ட் 1 பார்ட் 2ல ஹீரோ வேணா இருக்கலாம், பார்ட் 1ல அவர் தான் ஹீரோ, பார்ட் 2ல இவர் தான் ஹீரோ. ஆனா வில்லன் இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துல பார்ட் 1ல ஹீரோ இருப்பார், பார்ட் 2ல ஹீரோ இருப்பார், பார்ட் 3யோட ஹீரோ இருப்பார். ஆனா வில்லன் பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் வேற ஆள் தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு அந்த ராசி பார்ட் 1லையும் நான் தான் வில்லன், பார்ட் 2லையும் நான் தான் வில்லன்.